ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற இது என்ன ஈனப்பிறவி? ஒரு விளம்பரம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கணுமே தவிர ஆபாசமாவா இருக்கணும், ஒரு கேவலமாக பேசணுமா? கூட்டி கொடுங்க அப்படின்னா யாரங்க சொல்றீங்க? அந்த இடத்துல ஏன் கொச்சியாவல ஒரு வார்த்தைகள் ஏன் பேசணும்? திமுக தலைமையை குளிர்விப்பதற்காக ஒரு நடிகரா அப்படிதான் இருப்பாருன்னா அவர் என்ன பண்ணாரு? பெண் பிள்ளைகளை கட்டி பிடிக்க வைக்கிறது. கல்லூரி பெண்களை கூட்டு போறான், அறிவு வேணாம் தமிழனுக்கு. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற இது என்ன ஈனப்பிறவி? பெண் குழந்தைகள் எவ்வளவு ஆசையா எங்க அண்ணனை பார்க்க போறோம், எங்க அண்ணனோட நின்று ஒரு புகைப்படம் எடுக்க போறோம், எங்க அண்ணனுடைய தன்னம்பிக்கை உணர்வு தான் எனக்கு முதல் மதிப்பெண் எடுக்க வைத்தது என்று பெண் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு அழகா மைக்ல பேசினாங்க. அந்த பேச்சையும் கேட்டு வேல்முருகன் இப்படி பேசினாருன்னா உண்மையிலேயே வக்கர புத்திங்க. பெண்களை பத்தி கேவலமாக பேசுவதுதான் தமிழருடைய கலாச்சாரமா, தமிழருடைய ஆரமா? எந்த தமிழன் பொது மேடையில் நின்று கொண்டு பெண் பிள்ளைகளை குறித்து தரைக்குறைவா பேசியிருக்கான்? என் நண்பர் ஒருத்தர் இருக்காப்ல அந்த கட்சி, அவர் என்கிட்ட கேட்கிறாரு, ஏன் இப்படி பேசினாருன்னே தெரியல, அசிங்கமா பேசிட்டாரு. அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ள. நான் சொன்னேன், நீ ஏன் கேட்கிற? பேசினது யாரு? உன் தலைவன் தானே, உன் தலைவனை கேட்க சொல்லு அப்படின்னு. வேல்முருகன் எதற்காக கட்சி உருவாக்குனாரு? திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கட்சி உருவாக்குனாரா? இல்ல அவர் முதலமைச்சர் ஆகணும், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சிக்கு வரணும்னு கட்சி உருவாக்குனாரா? உங்களால் ஒரு தனி சின்னத்துல நின்று உங்களால் வெற்றி பெற முடியுமா? உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிட்டே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. தனியா ஒரு சின்னம் வாங்கி ஜெயிச்சு காட்டுங்க பாப்போம். ஜெயிச்சுட்டு வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. உறுதியாக வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங் குஞ்சாங்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பேசுறாரு, 40 வருஷம் அனுபவம் இருக்கு. 40 வருஷத்து அனுபவத்தை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இப்படிதான் பேசுவீங்க? யார் உங்களை பேச சொல்லி தூண்டியது? ஒரு பெண் பிள்ளைகளை குறித்து தரைக்குறைவா பேசிருக்கீங்களா, அது உங்களுக்கு தெரியாதா? எங்க கட்சியின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தா நேரடியாக விமர்சனம் வைங்க. அவர் ஒரு கூத்தாடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் சார். வணக்கம். வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் பேசின பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்ப சர்ச்சையாயிட்டு இருக்கு. அண்ட் அவர் பேசின கருத்துக்கள் முழுக்க முழுக்க கூத்தாடி அப்படின்னு மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, பெண்கள் அப்படின்னு சொல்கிறத விட மாணவிகளை பற்றி இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது வந்து ஒரு பெண்ணா நீங்கள் அதை எப்படி அந்த கேட்டிங்களா? அவர் பேசுனதை கேட்டிங்களா? எப்படி இருந்தது? ஒரு பெண்ணா சொல்லுங்க. இழிவாக தான் இருக்குது. இழிவாக தானே இருக்கு. ஒரு பெண்ணா நீங்களே அதை சொல்லிட்டீங்க இழிவாக இருக்குன்னு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லோரும் வேல்முருகன் பேசிய பேச்சு என்பது அருவருக்கத்தக்க பேச்சு, மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சுன்னு கண்டித்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது தலைவனுக்கும் பொறுக்கிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறுக்கிகள் எப்படி வேணாலும் பேசுவாங்க, ஆனால் ஒரு தலைவன் என்பவன் வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர், அவர் வந்து ஒரு பொது மேடையில பேசுகின்ற பொழுது நாகரிகமாக பேசணும். நிச்சயமா. ஆனால் அவர் பேசியது அப்படியா இருந்தது? எவ்வளவு கொச்சைப்படுத்திய கேவலமான ஒரு இழிவான ஒட்டுமொத்த தாய்மார்களையும் பெண் பிள்ளைகளையும் அவமதிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாருன்னா இவர் தலைவரா பொறுக்கியா அப்படின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளத்தில் கேட்குறாங்கல்ல. இந்த அரசியல் என்பது ரொம்ப ஒரு ஆபத்தை நோக்கி போகுது. காரணம் என்னன்னா, இன்னொரு சீட்டு திமுக நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட மாட்டாங்களா என்பதற்காக, திமுக தலைமையை குளிர்விப்பதற்காக, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற அவர் பேசினாரா என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அவருக்குன்ட்டு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு, என்ன நீண்ட அனுபவம் இருக்கு. அதுதான் சொல்றேன். சீட்டுக்காக மட்டுமே இப்படியான இல்லைன்னா ஏன் பேச வேண்டிய தேவை ஏன் வந்தது? அந்த இடத்துல ஏன் அவர் பேசணும்? ஏன் அவ்வளவு கொச்சியாவல ஒரு வார்த்தைகள் ஏன் பேசணும்? ஏன் அவங்க கட்சியில பெண் நிர்வாகிகளே கிடையாதா? அவங்க கட்சியில பெண் நிர்வாகிகளுடைய பெண் பிள்ளைகளே கிடையாதா? எங்க தலைவரை விமர்சித்தா யார் மகிழ்வாரோ அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், நாளைக்கு இன்னொரு சீட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் பேசினாரா? சொல்றாருல 40 ஆண்டு கால அனுபவம் இருக்கு, போராட்ட களம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒத்த வார்த்தை 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வந்துச்சா இல்லையா? ஏங்க அங்க நடந்தது வந்து கட்சிக்கான நிகழ்வா? எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்வு அங்க நடந்தது கிடையாது. அது ஒரு பொது நிகழ்வுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்த பெண் பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள், தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாரும் வராங்க. அது ஒரு பொது நிகழ்வு. அந்த பொது நிகழ்வை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா அது பொதுமக்களே விமர்சிப்பதற்கு ஒரு சமம் தானே? பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும்? ஒரு கூத்தாடி பின்னாடி போவது தமிழர் அறமா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க கூத்து என்பதே தமிழருடைய கலாச்சாரங்க. தெருக்கூத்துலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெருக்கூத்து மூலியமாக மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்திய மண் தான் தமிழ் மண். அதான் தமிழர் கலாச்சாரம். ஒரு கூத்து என்பதே தமிழர் கலாச்சாரம் என்றே உங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்க முடியும்? கூத்தாடி என்பதில் என்னங்க தவறு இருக்கு? கூத்து என்பது ஒரு கலைங்க, மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை.
அந்த கலைத்துறையில் எங்க தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்ற பொழுது ஒரு தொழிலை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசுவது பாசிசமா இல்லையா? ஒரு தொழிலை இழிவுபடுத்தி பேசுவது சர்வாதிகாரமா இல்லையா? இல்ல மனிதத்தன்மையற்ற செயலா இல்லையா? ஒரு நடிகரா அவர் அப்படிதான் இருப்பாரு. ஆனா பெற்றோர்கள் தானே கவனமா இருக்கணும். பெண் இல்லங்க, நான் சொல்றேன், என்ன தப்பு பண்ணாரு? ஒரு நடிகரா அப்படிதான் இருப்பாருன்னா அவர் என்ன பண்ணாருங்க? தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பது தப்பா? சொல்லுங்க, தப்பாங்க? இவர் வாய்க்கிலேயே பேசுறாருல, இவர் கொடுத்தாரா? தமிழ்நாடு முழுவதும் தேர்ச்சி பெற்ற நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இவர் பரிசு கொடுக்க துப்பு இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் விட்டுருங்க, அவருடைய தொகுதியில கொடுத்தாராங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறாரு? எங்க தலைவர் 2012 இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சொல்றேன், 2012 இருந்து இப்ப 2025 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 1500 மாணவர்களுக்கு மேல அவர் வந்து பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய சொந்த உழைப்புங்க, வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தை தாங்க கொடுக்குறாரு. உங்களை போன்று கொள்ளையடிச்சா வச்சிருக்காரு அவர் காசை. அவருடைய உழைப்பில் சம்பாதித்த பணத்தை மோட்டிவேஷனா, தன்னம்பிக்கையை ஏற்படுத்தணும், இன்னும் நல்லா படிக்கணும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் மிகப்பெரிய ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறாரு. அதாவது உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அதை விமர்சிக்க கூடாது, ஓவத்தரமா பேசக்கூடாது. வேல்முருகன் பேசிய பேச்சு என்பது அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சுங்க. தாய்மார்களை காயப்படுத்தியிருக்கிறாரு, பெண் பிள்ளைகளை காயப்படுத்தியிருக்கிறாரு. இதை தானே பாசிசம் செய்கிறது. பெண் பிள்ளைகள் படித்து மேலே வந்துடக்கூடாது, இன்னும் அவங்க அடுப்பாங்கரையிலே இருக்க வேண்டும் என்று தானே ஆண்டாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சி அதை செய்து கொண்டிருக்கு. அதே போன்ற ஒரு பேச்சு தான் வேல்முருகனுடைய பேச்சு. அந்த பரிசளிப்பு விழாவில் கூட அங்கே பெண் பிள்ளைகள் மாணவர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் நம்ம பார்ப்போம். கடந்த முறை நான் எங்கள் அக்காவோட வந்தேன், இந்த முறை நானே முதல் மதிப்பெண் எடுத்து அண்ணனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் நான் படித்து முதல் மதிப்பெண் எடுத்தேன் அப்படின்ற உணர்வோடு பேசியதை நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாரையும் படிக்க தூண்டக்கூடிய வகையில் எங்கள் தலைவருடைய அந்த செயல்பாடு என்பது இருக்கு. அதை தமிழ்நாடு எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு தலைவரின் பின்னாடி அணிதிரண்டு இருப்பதால் அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத வேல்முருகன் போன்றவர்கள் இப்படி விமர்சிக்கிறாங்க, ஒரு விளம்பரத்துக்காக விமர்சிக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு வேல்முருகனை பேசுதா? இப்ப நீங்க அது குறித்து கேள்வி கேட்கறீங்களா? இந்த விளம்பரம் வேண்டும் என்பதற்காக எங்க தலைவரின் மீது ஒரு அவதூறாக பேசுறாங்க. விளம்பரம் எந்த கான்டெக்ஸ்ட்ல போய் சேருதுன்னு இருக்குல்ல, அது அவர் புரிஞ்சுக்கணும் இல்லங்க. ஒரு விளம்பரம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கணுமே தவிர ஆபாசமாவா இருக்கணும், ஒரு கேவலமா பேசணுமா? இன்னைக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காருல்ல அதுக்கு. இப்போ விஜய் அவர்களை குறித்து நான் எந்த விமர்சனமும் வைக்கல, விஜய் கட்டிப்பிடித்தாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி பண்றாங்க. தமிழ்நாட்டு பெண்களை சொல்லியிருக்கீங்கல்ல, தவறா எதுவும் பேசலையே ஏங்க சொல்றாரு. கூட்டி கொடுங்க அப்படின்னா யாரங்க சொல்றீங்க? யார சொல்றீங்க? தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்துறீங்க, தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களை கொச்சைப்படுத்துறீங்க. மன்னிப்பு நீங்க எங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டு தாய்மார்கிட்ட கேளுங்க, தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. படிச்சு முன்னேறி மேல வரக்கூடிய பெண் பிள்ளைகளை ஒரு அண்ணனாக அரவணைத்துக் கொள்றவர் தான் எங்களுடைய தலைவர். அதை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய கொடூரமான புத்தி என்னன்னு தெரியுதா? வக்கர புத்தி என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் தவறுங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலே கிடையாதுங்க. ஒரு தலைவனுக்கான பண்பே இது கிடையாதுங்க. பேசுறாரு 40 வருஷம் அனுபவம் இருக்கு, 40 வருஷத்து அனுபவத்தை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இப்படிதான் பேசுவீங்களா? யார் உங்களை பேச சொல்லி தூண்டியது? ஒரு விளம்பரத்துக்காக இப்படி எல்லை மீறி பேசலாமா? தரம் தாழ்ந்து பேசலாமா? கூத்தாடின்னு சொல்ற வேல்முருகன் அவர்களே கூத்தாடி தாங்க. அவரே ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? வாழ்த்துக்கள்னு ஒரு படம் அண்ணன் சீமான் அவர்கள் இயக்கியிருக்கிறார் இயக்குனரா. அந்த படத்துல வேல்முருகன் நடிச்சிருக்கிறார். அப்ப நீங்களே ஒரு கூத்தாடி தானே. அந்த படம் தோல்வி விட்டுறதால் அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவர் படத்துல நடிக்கல. நீங்களே பட ஆசை கொண்டு படத்துல நடிக்கணும் என்கின்ற ஒரு உணர்வு கொண்டு ஒரு படம் நடிச்ச ஒரு கூத்தாடி தான். அதிமுகவோடு கூட்டணி வச்சீங்கல்ல, அதிமுக யாரால் உருவாக்கப்பட்ட கட்சிங்க? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சிங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த துறையிலிருந்து வந்தாரு சொல்லுங்க மேடம்? எந்த துறையிலிருந்து வந்தாரு? சினிமா துறை தானே. ஐயா எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கூத்தாடி தானே. அப்ப சினிமா துறையில் இருந்து வந்து உருவாக்கிய அதிமுக கட்சியோடு ஏன் கூட்டணி வச்சீங்க? அது அசிங்கமா இல்லையா? இப்ப திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறீங்க. ஐயா அண்ணாதுரை அவர்கள் எந்த துறை? சினிமா துறை தானே. ஐயா கருணாநிதி அவர்கள் எந்த துறை? சினிமா துறை தானே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல படத்துல நடிச்சிருக்கிறாரு, பல நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறாரு, அவரும் சினிமா துறை தானே. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? சினிமா துறை தானேங்க. அப்ப அந்த கட்சியோடு கூட்டணி வச்சு அந்த சின்னத்துல போட்டிட்டவர் தானே நீங்க. அப்ப வேல்முருகனும் ஒரு கூத்தாடி தானே. அந்த தொழிலை வைத்து இழிவுபடுத்துவது என்பது கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பாக்குறோம். எங்க கட்சியின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தா நேரடியாக விமர்சனம் வைங்க. கொள்கையில ஏதாவது மாறுபாடு தெரிஞ்சா அதை சுட்டி காட்டுங்க. அவர் ஒரு கூத்தாடி, அவர் ஒரு சினிமாக்காரர் அப்படின்னு நீங்க பேசிட்டு எல்லாரும் சினிமா தேட்டர்ல போய் தானே படம் பார்க்குறீங்க.
படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறீங்களா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் படம் பார்க்குறாரு, ரிவ்யூ எழுதுறாரு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் தியேட்டரில் படம் பார்க்குறாரு, ரிவ்யூ எழுதுறாரு. அப்போ நீங்க யாரை சினிமாக்காரன்னு சொல்றீங்க? யாரை நடிகர்னு சொல்றீங்க? நடிகராக இருந்த எங்க தலைவர் தலைவராக மாறிட்டாரு. தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் நடிகர்களாக மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கீங்க, நடித்து கொண்டிருக்கீங்க. இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களா இல்லையா நீங்க? அதாவது ஒரு வார்த்தை என்பது வெல்லும், ஒரு வார்த்தை என்பது கொல்லும். வேல்முருகன் பேசிய வார்த்தை என்பது அவரையே இப்போ சிறுமைப்படுத்தியதா? அவரே மிகப்பெரிய ஒரு அவமானகரமாக மாற்றியதா இல்லையா? அது வேல்முருகன் மன்னிப்பு கேட்டுதாங்க ஆகணும். நீங்க எங்களிடம் கேட்குறீங்களோ இல்லையோ, மன்னிப்பு கேட்பவன் தான் உண்மையான ஒரு மனுஷன். வேல்முருகன் அவர்கள் மனிதராக இருக்க விரும்புகிறாரா இல்ல மிருகமாக மாறுவதற்கு விரும்புகிறாரா என்பதை அவர் தான் சொல்லணும். நீங்க தமிழ்நாட்டு பெண்களிடம் தான் மன்னிப்பு கேட்க சொல்றோம். மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விஜயை பத்தி நான் எந்த இடத்துலயும் விமர்சனம் செய்யல அப்படிங்கறத சொல்லிட்டு, விஜய் அவர்கள் நான் ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு பிரஸ் மீட்ல பிரஸ் முன்னாடி அட்ரஸ் பண்றேன். அதே மாதிரி விஜய் அவர்களும் ஒரு கட்சியினுடைய தலைவரா பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், நான் பேசுனது தவறுன்னு சொல்லிட்டோம், அதன் பிறகு அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன் நீங்க பேசுனது தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த சுய அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? ஒரு பெண் பிள்ளைகளை குறித்து தரைக்குறைவா பேசிருக்கீங்களா, அது உங்களுக்கு தெரியாதா? தமிழர்களுடைய கலாச்சாரம் எப்படி? ஆமாங்க, அதாவது பெண்களை பத்தி கேவலமாக பேசுவதுதான் தமிழருடைய கலாச்சாரமா, தமிழருடைய ஆரமா? வேல்முருகன் அவர்கள் தமிழர் கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு. எந்த தமிழன் பொது மேடையில் நின்று கொண்டு பெண் பிள்ளைகளை குறித்து தரைக்குறைவா பேசியிருக்கான் சொல்லுங்க. என்னையா பேசுறீங்க? தமிழர் யாரை ஏமாத்துறீங்க நீங்க? கூட்டி கொடுத்தல்ன்ற சொல்லு என்ன சொல்லுங்க? கேவலமான சொல்லு இல்லையா? வேல்முருகன் ஒரு தமிழர் தானே, இப்படி ஒரு சொல்ல பயன்படுத்தலாமா? பெற்றோர்களே கூட்டிட்டு போறாங்க. அதுதான் சொல்றேன், இது கேவலமான வார்த்தையா இல்லையாங்க? எந்த தமிழங்க பேசுவான் பொது மேடையில? எந்த தமிழன் பேசுவான்? தமிழருடைய கலாச்சாரத்தை பத்தி அறத்தை பத்தி பேசுவதற்கு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மன்னிப்பு நீங்க மக்களிடம் கேளுங்க, தாய்மார்களிடம் கேளுங்க, பெண் குழந்தைகளிடம் கேளுங்க. பெண் குழந்தைகள் எவ்வளவு ஆசையா எங்க அண்ணனை பார்க்க போறோம், எங்க அண்ணனோட நின்று ஒரு புகைப்படம் எடுக்க போறோம், எங்க அண்ணனுடைய தன்னம்பிக்கை உணர்வு தான் எனக்கு முதல் மதிப்பெண் எடுக்க வைத்தது என்று பெண் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு அழகா மைக்கில் பேசினாங்க. அந்த பேச்சையும் கேட்டு வேல்முருகன் இப்படி பேசினார்னா உண்மையிலேயே அவருடைய மனசு என்பது கொடூரமான ஒரு மனசுங்க, வக்கர புத்திங்க. காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு, காண்டுல பேசுறாரு, ஜீரணித்துக் கொள்ள முடியல. எங்க தலைவர் பின்னாடி மக்கள் அணிதிரண்டு போறாங்களே, நம்மளுடைய அரசியல் இதோடு முடிவுக்கு வந்துருச்சே, நம்ம பின்னாடி இருந்த இளைஞர்கள் கூட வெற்றி கழகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் வார்த்தை தடுமாறி இது போன்ற ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வருது. இதெல்லாம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திருத்தி கொள்ளணுங்க. உங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நான் போராட்டத்திலே வளர்ந்த ஒரு ஆளுன்னு சொல்றீங்க. இப்படியா நீங்க பேசுவீங்க? வார்த்தை தடுமாறக்கூடாதுங்க. உறுதியாக வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். தாய்மார்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இன்னும் 10 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. எந்த முகத்தை வச்சு நீங்க பிரச்சாரத்துக்கு போவீங்க? எந்த முகத்தை வச்சு தாய்மார்களிடம் நீங்க வாக்கு கேட்பீங்க? எந்த முகத்தை வச்சு தொகுதி பக்கம் உங்களால போக முடியும்? மக்கள் கேள்வி கேட்பாங்களே, எங்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டு நீ ஓட்டு கேட்க வரையா, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அந்த பொறுப்புணர்வோடு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டுடைய பெண் பிள்ளைகளும் உருவாக்குவார்கள். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது நான் வாழ்த்து தெரிவித்தேன், ரஜினிக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கல, ரஜினியை விமர்சித்தேன். விஜய் அவர்களுக்கு ஏன் ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னா அவர் ஒரு தமிழர் அப்படின்றதுக்காக தான். அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தான் போய் அமரணும் அப்படிங்கிறதான் ஏற்க முடியாது. அவரை கிளையிலிருந்து வட்ட செயலாளர் இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையா போட்டிட்டு அதுக்கப்புறமா இது பண்ண களமாட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருல. ஏங்க எல்லாருமே அடிமையா இருக்க முடியுமா? நீங்க திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னா திமுகவுக்கு அடிமையாக இருந்து கொண்டு உங்க வேலையை செய்யுங்க. ஒரு அரசியல் கட்சி எதுக்காக உருவாக்கப்படுது? ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்து மக்களுக்கு உதவி செய்யணும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்கு தானே கட்சி உருவாக்குறாங்க. வேல்முருகன் எதற்காக கட்சி உருவாக்குனாரு? திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கட்சி உருவாக்குனாரா? இல்ல அவர் முதலமைச்சர் ஆகணும், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சிக்கு வரணும்னு கட்சி உருவாக்குனாரா? அந்த அடிப்படையில் தான் எங்க தலைவர் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் இருக்கு. மக்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. 234 தொகுதிகள்லையும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. பூத்து கமிட்டி வரைக்கும் ஆட்கள் இருக்கிறோம். திமுக அதிமுகவுக்கு இணையாக கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயே தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அப்படி மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்கின்ற பொழுது நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் எங்க தலைவரை முதலமைச்சர் என்கின்ற ஒரு அரியணையில் அமர்த்துவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஏற்றுக்கொண்டா என்ன, ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன? உங்களிடம் யாரு கேட்டா? உங்களால் ஒரு தனி சின்னத்தில் நின்று உங்களால் வெற்றி பெற முடியுமா? இல்ல தனியாக நின்று வெற்றி பெற முடியுமா? உங்களுடைய வெற்றிக்கே திமுகவோ அதிமுகவோ தேவைப்படுது. உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டே நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. தனியா ஒரு சின்னம் வாங்கி ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம். ஜெயிச்சுட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, சரிங்களா?
அதனால வந்து இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. ஓகே, புரியுதுங்களா? புரியுது. பேசிய வார்த்தை என்பது மிக கேவலமான ஒரு வார்த்தை. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சமூக வலைதளம் முழுவதும் வேல்முருகனுக்கு எதிராக எல்லோரும் கருத்தை தெரிவிப்பதற்கு காரணம் என்னன்னா, எல்லார் வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லோர் வீட்லயும் தாய்மார்கள் இருக்கிறாங்க. அந்த உணர்வோடு தான் எல்லாருக்கும் அந்த ஒரு கோபம். என்ன தப்பு பண்ணாரு எங்க தலைவர்? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு பரிசு கொடுப்பது தவறா? நேர்மையான ஒரு நிகழ்வுங்க, அதை வாழ்த்தணுங்க. இப்படி நீங்க திட்டுறீங்க, ஆபாசமா பேசுறீங்கன்னா இதுல இருந்தே உங்களுடைய புத்தி தெரிஞ்சிருச்சுல. அவருடைய கடந்த கால வரலாறுலாம் எடுத்து சமூக வலைதளத்துல எங்க தோழர்கள் பரப்புவதற்கு உண்டான சூழலை யார் உருவாக்குனா? வேல்முருகன் தானே உருவாக்குனாரு. எங்களுக்கு வேல்முருகன் எதிரி கிடையாது. எங்களுக்கு இங்க இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள் எங்களுக்கு எதிரி கிடையாது. எங்களுடைய இலக்கு வந்து திமுக பிஜேபி தான் எங்களுடைய நேரடி எதிரி என்று நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வேல்முருகன் அவர்களுக்கு என்ன வந்துச்சு? எதற்கு எங்களுக்கு எதிராக நீங்க பேச வேண்டும்? எதற்கு ஆபாசமாக பேசணும்? அவங்க கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளே மூஞ்சி சொல்லிக்கிறாங்க, இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. எல்லா கட்சியிலையுமே வந்து நண்பர்கள் இருப்பாங்க. வேல்முருகன் கட்சியிலும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி ஃபீல் பண்றாங்களே, ஏன் இப்படி பேசினாருன்னே தெரியல, அசிங்கமா பேசிட்டாரு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ள. என் நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல அந்த கட்சி, அவர் என்கிட்ட கேட்கிறாரு. நான் சொன்னேன், நீ ஏன் கேட்குற? பேசுனது யாரு? உன் தலைவன் தானே, உன் தலைவனை கேட்க சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளுமே மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் பேசுனது என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாருன்னா, இன்னும் அவர் தவறை உணராம இருக்கிறாரு. தமிழ்நாட்டு தாய்மார்கள் அந்த தவறை உணர்த்துவார்கள். அண்ட் இன்னொன்று, தமிழுக்காக தொடர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம், கமல் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருது. அவர் சினிமா துறையில் இருக்காரு, ஒரு அரசியல்வாதி. விஜய் அவர்களும் சினிமா துறையில் இருக்காரு, ஒரு அரசியல்வாதி. அப்படின்ற பட்சத்தில் எல்லா தரப்புல இருந்தும் ஆதரவு வரும்போது விஜய் தரப்புல இருந்து ஆதரவு இன்னும் வரவில்லையா? இல்லை அதை குறித்தான எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லையே, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லோரும் அது குறித்து நாங்கள் கருத்து தெரிவித்தோம். சமூக வலைதளத்தில் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செஞ்சோம். கட்சியே தமிழக வெற்றி கழகம். தமிழ் மண்ணுக்காக, தமிழர் நலன்களுக்காக, தமிழர் உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் எங்களுடைய கட்சி. அப்படி தமிழ் மொழிக்கென்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் மௌனமாக இருப்போமா? எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ நான் கூட சமூக வலைதளத்தில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, அன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது நான் போடுறேன் பதிவு. இப்போ காரணம் என்ன? கமலுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். தமிழ் என்பது தொன்மையான மொழி, மூத்த மொழி. அவர் பேசியதில் எந்த தவறும் கிடையாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்க. பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. கர்நாடகாவில் யாரோட ஆட்சி நடக்குது? காங்கிரஸ். யாரு? கமலஹாசன் எந்த கூட்டணியில் இருக்காரு? திமுக கூட்டணியில். அந்த திமுக எந்த கூட்டணியில் இருக்கு? இந்தியா கூட்டணியில். அந்த இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சி என்ன கட்சி? காங்கிரஸ். அவ்வளவுதானே. உங்களுடைய ஆட்சி தானே கர்நாடகாவில் நடக்குது. பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பேசினார்கள், பேசி முடிக்கிற விஷயம் அப்படின்னா காவிரி தண்ணி இங்க வந்திருக்கும். அதுக்குள்ள அந்த நோக்கம் அந்த நோக்கம் திமுக கிடையாது. ஒரு திரைப்பட துறையை சார்ந்த ஒரு நண்பர் அப்படின்ற ரீதியா கூட சொல்லியிருக்கலாமே. எங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் குரல் கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாங்களும் குரல் கொடுத்தோம். நாங்களும் கமலுக்காக துணை நின்றோம், தமிழுக்காக துணை நின்றோம். கர்நாடகா நீதிபதி சொல்லிய கருத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அது வன்மையாக கண்டிக்கக்கூடியதில்லை. நம்ம உறுதியாக தானே இருந்தோம். எந்த இடத்துல நாங்க கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்ணோமா? கமலஹாசனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், தமிழுக்காக தான் சப்போர்ட் பண்ணோம். அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது டைரக்டா வரல. ஒருவேளை டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்ப பேசுறேன், கடைசி திரைப்படம் வெளியாக இருக்கு, அந்த திரைப்படத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோ, கர்நாடகத்துல ஓட விட மாட்டாங்களோ அப்படின்றதுக்காக விஜய் வந்து எதுவும் சொல்ல. தளபதியினுடைய ஆதரவு தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்கா, கர்நாடகால அதிகமா இருக்கா? நீங்க சொல்லுங்க. அவருக்கு வாக்கு வங்கி எல்லாம் எங்க இருக்கு? அவருக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் எங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டவர் எங்களுடைய தளபதி. அவர் பயப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப ஜனநாயக இப்ப திமுகவை எதிர்த்து கடுமையாக நாங்கள் விமர்சிக்கிறோம், திமுகவுக்கு எதிராக போராடுறோம், திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்பதில் முதன்மையாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். அப்ப ஜனநாயக படத்துக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை வராதா? ஐயோ படம் கடைசி படம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எங்க தலைவர் அமைதியா இருந்திருக்கலாம்ல. எதற்காக நாங்கள் துணிந்து பேசுகிறோம்? எதற்காக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்களை தட்டி கேட்குறோம்? பயம் என்பது என் தலைவனுக்கு கிடையாதுங்க. 2008 இலங்கை அரசை கண்டித்து பேசியவர். அப்போதும் அவர் உச்சபட்ச ஒரு நடிகர் தான். இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்திருவேன்னு பேசினாரா இல்லையா? அப்போ அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். திடீர்னு இரவோடு இரவாக ரூபாய் நோட்டு செல்லாது என்று மோடி சொன்னவுடன் எங்கள் தலைவர் கண்டித்தார். இது தவறான ஒரு முடிவு, ஏழை எளிய பாமர மக்களை பாதிக்கும்,
பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு எங்க தலைவர் பேசியிருக்காரு. ஏன் அப்போ பிரச்சனை வராதா? எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்க தலைவருக்கோ எங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கோ எங்களுக்கோ கிடையாது. உறுதியாக கமலுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உறுதியாக தமிழுக்கு ஒன்றென்றால் முதன்மையாக வரக்கூடிய ஒரு கட்சி தான் எங்களுடைய கட்சி. இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் இந்த தமிழை வைத்து மக்களிடம் ஒரு உணர்வை தூண்டி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அதில் போய் நம்ம இரையாகிடக்கூடாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். சொல்றாங்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காங்க பொதுக்குழுல. திமுக இவ்வளவு பேசுற திமுக ஏன் உங்க ரெட் ஜெயிண்ட் ஏன் நீங்க ரெட் ஜெயிண்ட் வச்சிருக்கீங்க? அது தமிழ்ல மாத்துங்க. சன் பிக்சர் எந்த தமிழுங்க? டான் பிக்சர்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, அது எந்த தமிழ்ல வருது? சன்ஷைன் ஒரு ஸ்கூல் நடத்துறாங்களே, அது எந்த தமிழ்ல வருது? இதெல்லாம் முதல்ல மாத்துங்க. முதல்ல நீங்க தமிழை மாத்துங்க எல்லாருமே. அதை மாத்திட்டு அதன் பிறகு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ல திமுக வரட்டும். அவர்கள் ஒரு நாடகம் ஆடுறாங்க, அந்த நாடகத்தில் நாங்கள் சிக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். மீண்டும் சொல்றோம், கமலின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், தமிழின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷியமுத் ஷாம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.